கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம், பல ஆயிரம் கோடியை அதற்கு அறிவித்தார்கள். ஆனால் கிளீன் இந்தியாவில் தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் குப்பையை போல வீதியில் நின்று கிடக்கிறார்கள். நாம் மூக்கை பிடித்துக் கொண்டு போட்ட குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வதை இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எந்த பாதுகாப்பு கருவியும் இல்லை. காலுக்கு காலுறையோ கைக்கு கவசமோ எதுவுமே இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பேரிடர் காலங்களில் கூட பெருவெள்ளம் வந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்ப ஆட்சியில் இருந்தபோது 1 மாத காலங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உடைகள் கொடுத்து குப்பைகளை அள்ளி அழுக்கு நீரை அப்புறப்படுத்தி வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்போதிருந்து களத்திலே நின்று பாடுபட்ட பெருமக்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள். கொரோனா காலங்களில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர பெயர்ந்தோம். ஆனால் அப்போதும் நாம் குப்பையை கொட்டினோம். அப்போதும் அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் தூய்மைப்படுத்தி நகரத்தை கொடுத்தவர்கள் இந்த பெருமக்கள் தான். எது ஒன்றை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவில்லாதவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டதால் இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருந்த ஏரிகளை எல்லாம் குப்பை மேடுகளாக்கி, நீங்க போய் பாருங்க, நீங்க தெருவில் பயணித்து போய் பாருங்க, சாலைகளில் போங்க, மலை உயரத்திற்கு பெரும் மலைகள் உயரத்திற்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள், திடக்கழிவு மேலாண்மை என்பதை இந்த நாட்டில் சுத்தமாக கிடையாது. நாடே குப்பை மேடாக மாறி நிற்கிறது. கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம், பல ஆயிரம் கோடியை அதற்கு அறிவித்தார்கள். ஆனால் கிளீன் இந்தியாவில் தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் குப்பையை போல வீதியில் நின்று கிடக்கிறார்கள்.